ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ பேச மாட்டாரா என்று நினைத்த அந்த ஒரு நபர் இன்னும் சற்றே நேரத்தில் தொலைபேசியில் உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றார். உன்னுடைய வாழ்க்கையில் புதியதாக ஒன்று தொடங்க போகின்றது தங்கமே. அது ஒரு செயல் ஆகட்டும், ஒரு முயற்சி ஆகட்டும், அல்லது உன் உள்ளத்தில் எழும் புதிய தேடல் ஆகட்டும், அதன் விடையை நீ கண்டடைவாய் தங்கமே. நீ எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை நான் உனக்குள் ஏற்கனவே உணர்த்தி வைத்து உள்ளேன். உனக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தீமை தரும் எந்த ஒரு செயலையும் நீ செய்யக்கூடாது. சென்ற காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் பிள்ளையே, அது முடிந்ததாய் விடட்டும். இனி வரும் காலத்தில் நீ செய்யும் செயல்களில் அவசரப்படாமல் இரு. முழுமையான வெற்றிக்கு தேவையானது பொறுமையும் காத்திருப்பும் தான் என்பதை நீ அறிவாயா? அந்த காத்திருப்பை ஏற்று நடந்தால் உன் முயற்சிகளின் பலனை என்னுடைய அருளால் முழுமையாக நீ பெறுவாய். உன் முகம் எனது முகத்தை தேடி ஏங்குவது நான் அறிவேன். உன் இதயத்தின் அந்த பசுமை நிறைந்த அன்பை உணர்ந்து நான் உன் முன்னே எப்போது நீ நினைத்தாலும் வந்து நிற்பேன் பிள்ளையே. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் உன்னை சுற்றினாலும் நான் உன்னை விட்டு விலகி நிற்கும் தெய்வம் அல்ல. சில நேரங்களில் நீ கனவில் என்னை காண்பாய். சில நேரங்களில் உன் உள்ளத்தில் ஒரு குரலாய் பேசுவேன். இன்னும் சில வேளைகளில் உன்னை நேசிக்கும் மனிதர்களின் பார்வையில் என் முகத்தை பிரதிபலிப்பாய் காண்பாய். அப்படி இருக்கையில் நீ என்னை விட்டு சென்று வேறு ஒரு நபரின் அன்பிற்காக ஏங்குகின்றாய். இந்த நபருடன் பேசினால் போதும், மிகவும் சந்தோஷ அடைவேன். அந்த நபர் எப்பொழுது என்னிடம் பேசுவார், நீ பேச மாட்டாரா என்று நினைத்த அந்த ஒரு நபர் இன்னும் சற்றே நேரத்தில் தொலைபேசியில் உனக்கு அழைப்பு கொடுக்க போகின்றார். அந்த அழைப்பால் நீ மிகவும் மனமகிழ்ச்சி அடைய போகின்றாய் பிள்ளையே. இதற்காகத்தானே நீ காத்து கொண்டு இருந்தாய். உன்னுடைய முருகன் அப்பா உனக்காகவே நடத்தி கொடுக்க தயாராகி விட்டேன். சந்தோஷமாக இரு. ஓம் முருகா.